புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், அருமை நபர் கடம்பூர் ராஜ் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே சிறப்பான உரையாற்றி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய கூட்டணி மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அழகாக எடுத்துரைத்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் திரு காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களே, கோவில்பட்டி நகர கழக செயலாளர் திரு எஸ் விஜயபாண்டியன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு கோபால்சாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, சார்பணி பொறுப்பாளர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு சரவணன் கிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் தலைவர் திரு வெங்கடேஷ் சென்னகேசவன் அவர்களே, பொதுச் செயலாளர் திரு வேல்ராஜ் அவர்களே, பொருளாளர் திரு சீனிவாசன் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு என்பி ராஜகோபால் அவர்களே, கோயில்பட்டி நகர தலைவர் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு டி கருப்பசாமி அவர்களே, மற்றும் தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, நாம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்முடைய கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, நம்முடைய சகோதரர்களே, இளைஞர் வட்டாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மரியாதைக்குரிய அண்ணன் பேசுகின்ற பொழுது சுருக்கமா சொன்னாலும் அழகாக சொன்னாங்க. இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. எப்பொழுது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா இரண்டு கட்சியும் இயல்பான கூட்டணி என்று நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழகாக சொன்னார். நாங்க கூட்டணி வச்சோமோ இல்லையோ, ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துடுது, பதறாரு. சட்டமன்றத்தில் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன், திரு கடம்பூர் ராஜ் அவர்களும் இருந்தாங்க. திடீர்னு எந்திரிச்சு, நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், என்னை பார்த்து என்னங்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியோட நீ கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எனக்கு ஒன்றும் பேச வரல, என்ன நம்மளை பார்த்து கேட்கிறாருன்னு. அப்புறம் தான் நினைச்சேன், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சவுடன் இந்த முதலமைச்சருக்கு நடுக்கம் வந்து விட்டது. அதற்கு மேலேயும் பேசுறார், நீங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்க, 2033 வரைக்கும் 2031 வரைக்கும் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்களேன்னு எனக்கு நேருக்கு நேர் கேட்டார். அப்பொழுது நான் பதில் சொன்னேன், நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போங்க, இது அதிமுக கட்சிங்க. அவர் திமுக கட்சி நினைச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு, பாவம் மறந்துட்டாரு. கூட்டணி வச்ச உடனே தன்னை மறந்து ஒரு சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது. ஆட்சி பறிபோய்விடும் என்று அச்சம், பயம் வந்த காரணத்தினால்தான் என்னை நேருக்கு நேர் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சிருந்தா தானே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். நல்லது செஞ்சது சரித்திரமே கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்ச சரித்திரமே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க, கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான்
தாரக மந்திரம். இதுல வேணா அவையில் எந்த விதத்திலையும் குறைய மாட்டாங்க. எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு லஞ்சம் லாவணி மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னொன்னு கேட்கிறார், அவர் திரு ஸ்டாலின் அவரும் சரி, அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா? நம்மள பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிடுமா? தான் அருமை சகோதரர் நாகதன் இருக்காரு. நாங்க என்ன விழுங்கியா போடுறாரு? இங்க இருக்க விழுங்கிடுவாங்களா? எப்படியெல்லாம் மக்களை மடமாற்றம் செய்கிறார் என்பதை பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேட முயற்சிக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே. நாங்கள் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோமோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, அவருடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்க நாட்டில் 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றி பெற்று இந்த நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில் உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பொறுக்க முடியல. அதே வேளையில் எண்ணி பாருங்க, 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையில் விடுவிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அந்த கட்சி அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு கேபினட் அந்தஸ்து கூடிய இலாக்கல்லாத மந்திரியாக அவர் 1 வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மைதானே? அதுக்கு பிறகுதானே அவர் மறைந்து விட்டார், இறந்து விட்டார். பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சிட்டார். நீங்களா பேசுறீங்க? 15 நாள் பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு மத்தியில உடனே காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் கட்சியோட இணைந்து போட்டியிட்டு அங்க வெற்றி பெற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் மத்தியில் ஆளுகின்ற பொழுது அங்க மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. இப்படி இரட்டை வேடம் போடுகிற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக அடிக்கடி நிறம் மாறுகின்ற கட்சி திமுக கட்சி. 2001 சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட தான் திமுக கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து போட்டியிட்டது. 2001 சட்டமன்ற பொது தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக இணைந்து போட்டியிட்டது. அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல. குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் யார் கால் வேணாலும் விழுவாங்க, எப்படி வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தா இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் லாபம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக என்பதற்கு கொள்கை இருக்கின்றன. கூட்டணியும் கொள்கையும் வெவ்வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றால் அதற்கென்று ஒரு கொள்கை இருக்கின்றது. அண்ணா திமுக என்றால் அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி கொள்கை இருக்குது. ஆனா திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக தலைவர் பேசுகிறார், என் கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எல்லாம் ஒத்த கொள்கையுடன். அப்புறம் எது கட்சி தனித்தனியா நடத்துறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்ந்துக்கலாம், திமுகவோடய சேர்ந்துக்கலாம். அப்புறம் எதுக்கு தனி கட்சி? ஆக இன்றைக்கு 4 ஆண்டு காலம் நிறைவேற்று விட்டது.
5வது ஆண்டு காலம் திமுக அடியடித்து வைத்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் கூட மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கட்சி முன்வைக்கிற கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி 2 தான் மக்களுடைய பிரச்சனை குறித்து ஆங்காங்கே நாம் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். வேற எந்த கட்சியும் திமுகவை எதிர்த்து மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதே கிடையாது. 2 கட்சி தான் பிரதான கட்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆங்காங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு முதலாக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி.